ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 21/1/2025 தை மாதம் 8ஆம் தேதி குரோதி வருடம் அருமையான செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். தை மாதம் செவ்வாய்க்கிழமை கிடைத்தற்கரியது அம்பாளை வணங்க வேண்டும். இன்றைய விசேஷம் என்று பார்த்தால் இன்றைய நாள் தேய்பிறை அஷ்டமி இருக்கின்றது. ஆகவே பைரவரை வழிபாடு செய்யுங்கள். சிவாலயத்துக்கு சென்று பைரவமூர்த்தியை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:04 நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:43 வரை சித்திரை. அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. சுவாதி நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த நாள். நரசிம்மரை வணங்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்திலே. ஆகவே இன்று நரசிம்மர் கோவிலுக்கும் சென்று வாருங்கள். இன்றைய திதி இன்று மதியம் 12:43 வரை தேய்பிறை சப்தமி. அதன் பின்பு அஷ்டமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் சிலருக்கு நிச்சயம் ஆகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். ஆகவே என்ன செயல் செய்வதாக இருந்தாலும் தைரியமாக செய்யுங்கள். நல்லவற்றை நல்ல செயல்களுக்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். புதிதாக நீங்கள் ஏதேனும் தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் இன்றைய நாளிலே அதற்கான பிள்ளையாசுடியை போடுங்கள், நல்லபடியாக நடக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். ஏணிப்படியாக ஏற்றி விடுகின்ற நாள் இன்றைய நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் ஒரு சிறிய கடை வைத்திருந்தாலும் அந்த கடையிலே இன்றைய நாளிலே வியாபாரம் நன்றாக நடக்கும். சாதாரணமாக கிடைக்கின்ற லாபத்தை விட இன்றைய நாளிலே நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அதிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு அவை விலகிவிடும். அலுவலகத்திலே வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு சற்று மனம் விட்டு பேசி உங்களுடைய வியாபார நுணுக்கங்களை செய்து கொள்ளுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்றன. ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும், தாமதமாகும். ஆகவே கவனமாக இருங்கள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படுகின்ற மாதிரி இருக்கின்றது கிரக நிலைகள். ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே கவனத்துடன் இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள்,
வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்றன. சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். கடன் கொடுக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு அந்தஸ்து உயரும். அதாவது நீங்கள் மற்றவருக்கு கடன் கொடுக்கின்ற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடியும். திடீர் பண வரவு உண்டாகின்ற நாள். சுப விரயங்கள் சிலருக்கு ஏற்படும். ஆகவே எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது உங்களுக்கு. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், கால பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று உத்தியோகத்திலே உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். வெகு நாட்களாக காத்திருப்பீர்கள் பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும். இன்றைய நாளிலே அதற்கான வழி பிறக்கும். உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் தொடங்கியிருந்தால் அவை சுபமாக இன்றைய நாளிலே முடியும். அல்லது இன்றைய நாளிலே ஜாதகத்தை எடுங்கள். உங்களுக்கு நல்ல வரனாக அமைந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எளிதே முடியும். அதேபோல் பணவரவு அருமையாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். எத்தனை நாட்களுக்கு இப்படி வாடகை கொடுப்பது, தண்ணீர் சரியாக வரவில்லை, இப்படி நிறைய குறைகள் இருக்கின்றது. போய் சொன்னால் வீட்டுக்காரர் இப்போது அப்போது என்று இழுக்கின்றார். நமக்கென ஒரு வீடு, நமக்கென ஒரு குடிசை வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகின்ற நாள் இன்றைய நாள். அதற்கான முயற்சிகளை தொடங்கினால் அடுத்த வருடத்திற்குள் நீங்கள் சொந்த வீட்டிலே இருப்பீர்கள். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் செய்தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும். ஆகவே குலதெய்வத்தை வணங்குங்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள். இறையருள் துணை நிற்கும். ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள் இன்றைய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். ஆடை அணிகலன்களோ அல்லது விளையாட்டு சாமான்களோ அல்லது லேப்டாப் போன்ற ஏதேனும் ஒன்றோ, இப்படி சுப செலவுகள் குழந்தைகளுக்காக செய்வீர்கள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்றால், இன்று நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏதேனும் பெரிய தொகை எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே உங்களுக்கு கையிலே வந்து விழும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இல்லத்திலே நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் வருகின்றது. ஆகவே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும்.
எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். வாழ்த்துக்கள். ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, ஆறுபடை முருகனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அது மாபெரும் வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் தலையிடக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். ஆகவே கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆக இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுங்கள், கேளுங்கள். குரு கவசம் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அவை நல்ல மாற்றமாக இருக்கும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள், பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் இருந்தால் அவை தீருகின்ற நேரம் பிறந்துவிட்டது. கடன் எல்லா வாழ்வு வாழப்போகிறீர்கள். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாபம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிந்து நல்ல நாள் குறிப்பார்கள். முகூர்த்த நாள் குறிப்பார்கள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. மனம், உடல், அதோடு பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது. இப்படி எல்லாம் சிறப்பாக இருக்கின்ற நாளிலே நாம் ஆலயத்துக்கு சென்று இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
இன்றைய நாளிலே நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் இறைவனுக்கு. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தந்தை மூலம் இன்றைய நாளிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஏதேனும் ஒரு உபதொழிலை செய்வீர்கள், அதற்கான முயற்சிகளை செய்வீர்கள், அவையும் வெற்றி பெறும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். பேசினால் குழப்பங்கள் வரும், சண்டை வரும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயங்களை தவிர்க்க வேண்டும். பயணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். வண்டி வாகனங்களிலே செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை இன்றைய நாளிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. வேலை பளு அதிகமாக இருக்கும். காரிய தடைகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். பைரவரை வணங்குங்கள். மாலையிலே பைரவருடைய ஆலயத்துக்கு சென்று சிவனுடைய ஆலயத்துக்கு செல்லுங்கள். அருகிலே பைரவர் இருப்பார். நவகிரகத்துக்கு அருகிலே பைரவரை வழிபாடு செய்து பைரவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். வாழ்க்கையிலே எல்லா விதமான வசந்தங்களும் தேடி வரும். இன்று 12 ராசிக்காரர்களுமே முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அம்பாளை வணங்க வேண்டும், பைரவமூர்த்தியை வணங்க வேண்டும். எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். தானங்கள் எத்தனையோ சொல்வோம். அன்னதானம் இருக்கின்றது, கண் தானம், உடல் தானம், எத்தனையோ சொல்லி வைத்திருக்கின்றார்கள். யாத்ராதானம் என்று ஒன்று இருக்கின்றது. இது என்ன யாத்ராதானம்? இந்த யாத்ராதானம் என்றால் என்ன? இதை செய்தால் என்ன நன்மை? இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகின்றோம். நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே ஒவ்வொரு நாளுக்கும், அதாவது நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் இதை இப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு வரைமுறை வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி நாம் செய்தால் நமக்கு நல்லது நடக்கும். அந்த வகையில் இன்றைய நாளிலே யாத்ராதானத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நாம் ஒரு யாத்திரை, ஒரு வெளியூர் பயணம் மேற்கொள்கின்றோம் என்று வைத்து கொள்ளுங்கள். ஒரு க்ஷேத்ராடனமோ கல்யாண மண்டபமோ புறப்பட போகின்றோம். அதற்கு செல்லும் முன்பு யாத்ராதானம் என்று ஒன்று செய்ய வேண்டும். இந்த யாத்ராதானம் எப்படி வந்தது? எதற்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் அல்லவா? இந்த ஆரம்பம் எப்படி வந்தது அதை பற்றி பார்க்கலாம். வால்மீகி ராமாயண காவியத்திலே ஒரு அற்புதமான சம்பவம். அது வெறும் சம்பவம் மட்டும் அல்ல, பல துன்பங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே அதை பற்றி நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ராமபிரான் நமக்கெல்லாம் தெரியும், அவதார புருஷன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்ற வார்த்தைக்கு இணங்க வாழ்ந்தவர். தன்னுடைய தாயார் தந்தையிடம் வரம் பெற்று தந்தையிடம் சொல்கின்றார், கைகேயி, ராமன் கானகம் செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று. தந்தை இடிந்து போய்
வருகின்றார். தந்தையை பார்க்கின்றார் ராமன். அப்பா, அழைத்தீர்களாமே என்கின்றார். ஆம், அழைத்தேன். மிகுந்த வலியோடு ஒன்றை உன்னிடம் நான் சொல்லப் போகின்றேன். நாளை பட்டாபிஷேகம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆனால் நாளை உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை. இன்றைய நாளிலேயே நீ கானகம் செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். ஆனால் ராமன் தன்னுடைய முகத்திலே எந்தவிதமான ஒரு சலனத்தையும் காட்டவில்லை. அதுதான் அவதார புருஷன். ராமன் தன்னுடைய முகத்திலே எந்தவிதமான ஒரு சுணக்கத்தையோ துன்பத்தையோ காட்டிக்கொள்ளவில்லை. சரியப்பா, புறப்படுகின்றேன் என்கின்றார். ராமபிரான் தான் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்பவர் அல்லவா? தனக்கு பட்டாபிஷேகம் இல்லை என்று தெரிந்தவுடன் அவர் எந்தவிதமான மனஸ்லேகமும் கொள்ளவில்லை. தந்தையினுடைய வார்த்தையை சிரமேற்கொண்டு கானகம் செல்வதற்கு தயாராகிவிட்டார். தான் சேர்த்த பொருள்களை எல்லாம் யாத்ராதானமாக கொடுக்க முடிவு செய்து விட்டார். கானகத்துக்கு செல்கின்றோம், நமக்கு எதற்கு பணமும் பொருளும் நகையும் என்று. உடனடியாக தன்னுடைய அரண்மனையிலே இருக்கின்ற அத்துணை பேரையும் அழைத்து, தனக்கென்று இருக்கின்ற பொருள்கள் இருக்கின்றதல்லவா, ராஜா அல்லவா அவர், இளவரசர் அல்லவா, இருக்கின்ற பொருட்களை எல்லாம் தானமாக கொடுக்கின்றார். நான் கானகம் ஏகுகின்றேன், எல்லோரும் நான் கொடுக்கின்ற பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எல்லோருக்கும் தானம் வழங்குகின்றார். தான் அணிந்திருந்த உடை உட்பட சேர்த்த பொருளை எல்லாம் வாரி வழங்கினார் அயோத்திராமன். அயோத்திவாசிகள் பலரும் மன கஷ்டத்தோடு தான் தானத்தை பெற்றார்கள். ராமன் கானகம் போகின்றானே, நம்மை யார் பார்த்து கொள்வார் என்று அவர்கள் மன ஸ்லேகத்தோடு தான் அதை வாங்கி கொண்டார்கள். தானத்தை முடிக்கும் தருவாயிலே வறுமையிலே வாடும் ஒரு அந்தணன் வந்தார். அவன் பெயர் திரிசடன் என்பதாகும். மிகவும் வயது முதிர்ந்தவர். அவனுக்கு மனைவியும் சில குழந்தைகளும் இருந்தனர். அன்றாடம் வயல்வெளியிலே வரப்பிலே சிந்தி இருக்கின்ற நெல்மணிகளை பொறுக்கி அதிலே ஜீவனம் செய்து வந்தான். மிக கொடிய வறுமை அவனுக்கு. இவன் இவ்வாறு வறுமையில் வாடிக்கொண்டிருக்க, ராமபிரான் கானகம் செல்லும் முன் தனது உடைமைகளை எல்லாம் யாத்ராதானம் செய்வதை கேள்விப்பட்ட அவனது மனைவி ஓடோடி கணவனிடம் சென்று, நாதா, ராமன் தானம் செய்து கொண்டிருக்கின்றார், எவ்வளவு நாள் தான் நாம் இந்த வறுமையை சகித்து கொள்வது? ஆகவே ராமர் கானகம் ஏகும் முன் தனது பொருள்களை எல்லாம் யாத்ராதானம் தண்டு கொண்டிருக்கின்றார். நீங்களும் இந்த மண்வெட்டி கோடாலியை எல்லாம் அப்பாலிலே வைத்துவிட்டு, அந்த அந்தணரும் தன்னுடைய மனைவி சொல்வதிலே இருக்கின்ற நியாயத்தை உணர்ந்து கொண்டு தன்னுடைய கந்தல் ஆடையால் உடலை ஓரளவு மறைத்து கொண்டு வேக வேகமாக அரண்மனையை சென்றடைந்தார். அங்கே தான தர்மங்களை வழங்கி கொண்டிருந்த ராமபிரானை கண்டார். ராமரை பணிந்து, ராமா, அரசகுமாரா, தங்களுடைய புகழ் இப்புவி முழுவதும் பரவி இருக்கின்றது. நான் மிகப்பெரிய குடும்பத்தின் தலைவன். நானும் என்னுடைய குடும்பமும் வறுமையாலே வாடிக்கொண்டிருக்கின்றோம். ராமா, உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, வயல் வரப்பில் தானே விழும் நெல்லை பொறுக்கி அதை கொண்டு வாழ்ந்து வருகின்றோம். என்பால் கருணை கொண்டு உதவ வேண்டும் மன்னா என்று ராமரை பார்த்து கையேந்தி நின்றார் அந்த ஆந்தனர். ராமபிரான், அன்பரே, சற்று முன் வந்திருக்கக்கூடாதா? என்னுடைய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அநேகருக்கும் கொடுத்து விட்டேனே, இனி என்னிடம் கொடுக்க எதுவுமே இல்லையே என்கின்றார் ராமர். அந்தணன் நொந்து கொண்டான். நான் முன்பே வந்திருக்கலாமே என்று ராமரிடம் கெஞ்சினான். என்னுடைய வறுமை தீர ஒரு வழி கூறுங்கள் என்று மன்றாடினான். பின் ராமர், தற்போது என்னிடம் இருப்பது இந்த பசுக்கள் மட்டுமே. உங்களுக்கு எவ்வளவு பசுக்கள் வேண்டும் என்று கேட்டார். 100 200 அல்லது அதற்கும் மேலும் கேட்பதா என அந்தணன் திகைத்தான். பிறகு ஒரு வழியாக என்னுடைய வறுமை தீரும் அளவுக்கு வேண்டும் என்று ராமபிரான் விருப்பத்திற்கு விட்டுவிட்டான். ராமபிரானும், அண்ணனரே, உமது கையிலே ஒரு கொம்பை வீசி எறியுங்கள். அது எவ்வளவு தூரம் செல்கின்றதோ
அதுவரை உள்ள பசுக்களை உமதாக்கிக் கொள்ளலாம் என்றார். இதை கேட்ட அந்தணனுடைய விழிகள் மலர்ந்து விட்டன. நடக்கவும் சக்தியற்ற நிலையில் இருந்த அவன் நிமிர்ந்து நின்றான். தன்னுடைய இடுப்பிலே இருந்த வஸ்திரத்தை அவிழ்த்து அதை வரிந்து கட்டி கொண்டான். அந்த அந்தணர் தனது முழு பலத்தையும் திரட்டி ஒரு சுற்றி தனது கையிலே இருந்த கொம்பை வீசி எறிந்தார். அது சரையு நதிக்கரைக்கு அருகிலே சென்று விழுந்தது. உமது கொம்பு விழுந்த இடம் வரை உள்ள பசுக்கள் எல்லாம் உங்களுக்கே வழங்குகின்றேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ராமர். அந்த திரிசடன் என்ற அந்தணர் ராமரை பலவாறாக போற்றி புகழ்ந்து பாராட்டினார். யாத்திரை இனிதே முடிவுற வாழ்த்தினார். அவரிடம் விடைபெற்று கொண்டு ராமபிரான் வழங்கிய பசு கூட்டங்களுடன் தன் வீட்டை அடைந்தார் அந்த அந்தணர். பின் மனைவி மக்களோடு வறுமையின்றி சுகமாக வாழ்ந்தார் இந்த உலகத்திலே. அதன் அடிப்படையில்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வெளியூர் பயணமோ க்ஷேத்ராடனமோ கல்யாண மண்டபமோ அல்லது நல்ல காரியங்களுக்கோ செல்லும் முன் தங்களால் முடிந்த பொருட்களை பல வகைகளை யாத்ராதானம் செய்துவிட்டு யாத்திரையை மேற்கொள்வார்கள். அதனால் யாதொரு கட்டமும் இன்றி பயணம் இனிதே முடிந்து ஊர் திரும்புவர். இது காலம் காலமாக நம்முடைய சனாதன தர்மத்திலே இருக்கின்ற நடைமுறை. ஆகவே நல்ல காரியங்களுக்கு செல்லும் போது, வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் போது யாத்ராதானம் என்கின்ற இதனை செய்துவிட்டு நாம் சென்றால் நம்முடைய பயணமானது நல்ல விதமாக முடியும் என்பது ஐதீகம். ஆகவே இனிவரும் காலங்களிலே இந்த யாத்ராதானத்தை பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு முதியவருக்கு உங்களால் இயன்ற ஒரு தட்சிணையை வைத்து கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களோடு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். பயணம் இனிதே முடியும். நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் நல்லபடியாக முடியும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.